பொதுவாக லே அவுட் பிரிக்கும்போது இருக்கிற மரஞ்செடிகள் எல்லாத்தையுமே வெட்டிடுவாங்க. ஆனால் இந்த பில்டர் என்னன்னா வெறும் 2.25 சென்ட்டில் இருக்கிற இடத்துல ஒரு மரத்தோட விட்டு வச்சுட்டு வீட்டை கட்டி வச்சுருக்காருங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் தாங்க. எலிவேஷன் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு எலிகண்ட்டாக இருக்குன்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே வடகிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 11x12ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் போரும் வாட்டர் சம்பும் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக 2 படிகள் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. உள்ளே வந்தது 10x16 அடிகள் நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹால் வந்துருதுங்க. இதுக்கான டிவி ப்ரொவிஷன் இங்கே 2 ஜன்னலுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு வால் செல்ஃபும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஆனால் ஸ்டோரேஜுக்காக வால் செல்ஃபும் லாஃப்ட் மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அடுத்தது அக்னிமூலையில் அமைச்சிருக்கிற கிச்சன் ஸ்பேஸுங்க. இப்போ உள்ள குழந்தைங்களாம் சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு கவுண்டர் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இங்கே அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்க. அதுபோக இந்த கிச்சன் 8x10 அடியில் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு ஸ்டோரேஜுக்காக வால் செல்ஃபும் லாப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை சின்னதாக ஒரு டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 சேர் போட்டால் போதும், அழகாக நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்கலாங்க. இது 2வது பெட்ரூம் 10x16 அடியில் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட்டும் வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச்சு பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான படிகளுக்கு கீழே ஒரு காமன் பாத்ரூம் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் கிளாஸ் டைப்பில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான படிகள். கைப்பிடி எல்லாமே இரும்பில் கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் பில்டிங் எடுக்கணும்னாலும் பில்லருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. துவைக்கிறதுக்கான கல்மேடை இருக்குது. அது போக நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க மேலேயே. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. மத்தம்பாளையங்கிற ஊரில் இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. 2.25 சென்ட்டில் கட்டியிருக்கிற இந்த வீடு மொத்தம் 45 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இடத்தோட சேர்த்து. இந்த வீட்டோட விலையை நம்ம அனுசரித்து கூட பேசிக்கலாங்க. வீட்டை பற்றின டீட்டெயிலுக்கு டிஸ்பிளே தெரியுறதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.